ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாலை கட்டிடக்கலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபோர் ஸ்கொயரில் வந்து 10வது நாள் ஒர்க்கு. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நேற்று அந்த வெர்டிக்கல் பில்லர் வந்து போட்டுட்டு இன்றைக்கி வந்து அந்த சென்ட்ரிங் பலகையெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒர்க்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாலுக்கும் வந்து ப்ளஸ் வந்து இந்த பில்லருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. அதுதான் நம்ம எதிர்பார்த்தது. ஸோ அந்த பாண்டிங் வந்து இதில் நல்லா கிரிப் இருக்குது, நல்லா வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த வால் சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து இந்த பில்லருக்கும் இடையில் நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு பாண்டிங்கும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அந்த மெயின் ரீசனாக வந்து ஃபஸ்ட்டே நம்ம பில்லரை பண்ணாமல் அதை வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்லர் பண்ணோம். ஸோ அந்த பாண்டிங்கில் வந்து எப்படி வந்திருக்கு என்ன ஏதுன்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் ப்ளஸ் வந்து டியூரபிலிட்டி, பில்டிங்களோட டியூரபிலிட்டி எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஹைக் பண்ணி கொடுக்க முடியும், அதெல்லாம் வந்து எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்து ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் அவுட்புட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத நினைக்கிறோம். ஸோ பண்ணுறது நீட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மனசும் திருப்தியாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா ஒர்க்கு நீட்டாக இருந்தது அப்படின்னா அவுட்புட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த டென்சிட்டி, அந்த டியூரபிலிட்டி வந்து ப்ராடக்ட்டில் தெரியும். ஸோ அதுக்காக நாங்கள் ரொம்ப மெனக்கடுவோம். ஸோ அதுதான் வந்து அதோட வெளிப்பாடு தான் இந்த பில்டிங் வந்து அவுட்புட் வந்திருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நம்ம ரூஃப் காங்கிரீட் வந்து நம்ம ஆல்ரெடி நான் பேசியிருந்தோம் போட்டு வீடியோவில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த ரூஃப் காங்கிரீட் பிளான் பண்ணுறதுக்காக அந்த சென்ட்ரிங் பலகைலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ரொவிஷன்ஸுக்காக அந்த ரா மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் கண்டெய்னரில் வந்து இன்டீரியர் பண்ணணும். ஸோ அந்த இன்டீரியர் பண்ணுறதுக்கு உண்டான விண்டோ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்ததால அந்த விண்டோ ப்ரொவிஷன்ஸ்க்கு உண்டான யூபிவிசி விண்டோஸ் இதெல்லாம் வந்து அரைவாக சைட்டில். ஸோ அது எப்படி வருது என்ன ஏதுன்றதை நீங்கள் ஃபர்தராக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கண்டெய்னரோட கன்ஸ்ட்ரக்ஷன், கண்டெய்னர் இன்டீரியர் எப்படி வந்திருக்கு என்ன ஏதுன்றதை நீங்கள் ஃபர்தராக வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான என்கொயரிஸு, இன்டீரியர் ரிலேட்டடான என்கொயரிஸு ப்ளஸ் வந்து கண்டெய்னர்லேயே வந்து உங்களுக்கு ஒரு வீடு பண்ணணும், ஒரு ஆஃபீஸ் பண்ணணும், கண்டெய்னர்லேயே வந்து ஒரு ஷாப் மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஐடியா இருந்தாலும் நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் நம்ம அதை பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ அந்த சென்ட்ரிங் ஒர்க்குக்கு உண்டான தேவையான பலகையெல்லாம் மேலே போட்டு சென்ட்ரிங் ஒர்க்கு உண்டான ஒர்க்கு வந்து இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜில் வந்து எல்லாம் சென்ட்ரிங் பலகைலாம் வந்து ப்ரொசீடிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சன்ஷேடு வந்து வெளியில் வந்து ஒரு அடி சன்ஷேடு. ஸோ அது பிளான் பண்ணியிருக்கோம். மற்றபடி அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து வித்தின் இந்த இதுக்குள்ளே ஃப்ரேமுக்குள்ளே இது உட்காந்துரும். சன்ஷேடு மட்டும் ஒரு அடி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக வீடியோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது வந்து எப்படி